ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு நம்ம பீஃப் கோஃப்தா கறி, அதாவது பீஃப் உருண்டை கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் தேவையான பொருட்கள். 1/2 கிலோ கொத்துக்கறியில ஒரு வெங்காயத்தை எடுத்து 1 பாதியமா அரைச்சு சேர்த்துங்க. பொடியா நறுக்கின கொத்தமல்லி, பொடியா நறுக்கின 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூனு, கடல மாவு 2 டேபிள் ஸ்பூனு, 1 டீஸ்பூனு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1 முட்டை, கீ இல்லைன்னா ஆயில் உங்க விருப்பம் தகுந்த மாதிரி அதை சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கறியும் மசாலாவும் போட்ட மசாலாவும் எல்லாவும் சேர்க்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் நம்ம அதை வைக்கலாம். அப்போதான் நல்லா கறியில மசாலாலாம் நல்லா ஊறும். அது 20 நிமிஷம் போத்துட்டு அதை நம்ம எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளா அதை நம்ம ஊட்டிக்கலாம். பெரிய உருண்டைகளா நீங்க ஊட்டாதீங்க. பெரிய உருண்டைகளா நீங்க ஊட்டி எடுத்துட்டீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகாது. மீடியம் சைஸ் இல்லைன்னா சின்ன சைஸ்ல நீங்க அதை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துங்க. ஊட்டும் போது கையில கொஞ்சம் ஆயில் தடவிங்க. அப்பதான் நம்ம அது ஒட்டாம வரும். நல்லா சூப்பரா பால் மாதிரி அழகா நல்லா வரும். இப்போ ஒரு பேன்ல ஆயில் ஊத்திங்க. ஆயில் நல்லா சூடான உடனே அதுல வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துங்க. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை கலக்கி விடுங்க. இது நல்லா வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்தீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போதான் இது நல்லா சுவையா இருக்கும். இந்த டிஷ்ஷு பாத்தீங்களா, கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்க பச்சை வாசனெல்லாம் அது நம்ம போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மஞ்சள் தூள் நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துங்க. சீரகத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோம். இந்த தயிர் நம்ம எதுக்கு சேர்க்கிறோம்னா, இது தயிர் நல்லா கறி நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் இந்த கிரேவி இந்த கறி நல்லா கிரீமியா நல்லா திக்கா இருக்கிறதுக்கு இது உதவும். அதனால தான் நம்ம இந்த தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் ரொம்ப அதிகமா சேர்க்காதீங்க. ஒரு மாதிரி புளிப்பு தன்மை டேஸ்ட் மாறிடும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த மசாலாலாம் இந்த தண்ணியோட சேர்ந்துட்டு நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசனை நல்லா போகணும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி தண்ணி ஊத்திட்டு கொதிக்க வைக்கிறோம். இப்போ நம்ம மசாலா ஒரு கொதி வந்துட்டு பிறகு நம்ம உருட்டி வச்ச இந்த உருண்டை கறியில நம்ம ஒரு உருண்டையா நம்ம இந்த மசாலால சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுருங்க. விட்டுட்டு பிறகு நம்ம அதுக்கப்புறமே தான்
ஜென்ட்லா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம திருப்பி விடணும். நீங்க கறி சேர்த்துட்டு பேருக்கு இந்த பாலை சேர்த்துட்டு பேருக்கு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா கிரேவிலே எல்லாத்தையும் பால் எல்லாம் உடஞ்சிட்டு கிரேவிலே எல்லாரும் மிக்ஸ் ஆயிடும். அப்போ அந்த ஷேப் வந்து இருக்காது. அதனால நீங்க கொஞ்ச நேரம் ஸ்டார்டிங்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாது இருக்கணும். பாத்தீங்களா, இது மாதிரி ஜென்ட்லா நீங்க இதை மூவ் பண்ணி விடுங்க. எங்க வாசனை நல்லா சூப்பரா இருக்குது. திருப்பியும் லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃப்ளேம்ல வேக விடுங்க. இப்போ வந்து 8ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். நடுவில் நீங்க அதை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்க்கிறேன். சுகர் சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையானதும் சேர்த்துங்க, வேணானுங்க அவாய்ட் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு நல்லா ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பியும் மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. இப்போ வந்து நம்ம கரம் மசாலாவும் மல்லி இலைகளை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ளேவர் நல்லா சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா இதுல இருக்கிற ஃப்ளேவர்லாம் அது நல்லா இறங்கும். அதனால தான் இது லாஸ்ட் நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா குக் பண்ணுங்க. இது பாருங்க, எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வருது பாத்தீங்களா கிரேவில இருந்து. இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த டிஷ் வந்து குக் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்துட்டு பிறகு ஜென்ட்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரா இருக்குது வாசனை. இப்போ வந்து நம்ம பீஃப் கோஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா க்ரீமியா நல்லா சூப்பரா இருக்குது. பார்க்கும் போதே என் வாயில நாவு வருது சாப்பிடணுன்ட்டு. இது வந்து நான் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த டிஷ்ஷை வந்து நீங்க பீஃப்ல தான் செய்யணும்னு இல்லை, சிக்கன்ல மட்டன்ல இதே மெத்தட்ல நீங்க செஞ்சு பார்க்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து போன்லெஸ் கறியில தான் நீங்க செய்யணும், அது மைண்ட்ல வச்சுங்க. இது வந்து ரைஸ்ல சப்பாத்தில நான்ல சாப்பிடும் போது நல்லா சூப்பரா இருக்கும். நீங்க இந்த டிஷ்ஷஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share, and subscribe.